Hello all. Today's topic drastic decline on the BSP. BSPனா பகுஜன் சமாஜ் பார்ட்டி. இது ஒரு கட்சி ஓகேங்களா. இந்த கட்சி வந்து வீழ்ச்சி ஆயிருக்கு, கடுமையான வீழ்ச்சி ஆயிருக்கு. டிராஸ்டிக் அப்படின்னா கடுமையான அப்படிங்கிற மீனிங்கில் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எலாபரேட்டாக பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நியூ டைனமிக்ஸ் ஆன் த G7, இட்ஸ் ஐடென்டிட்டி, இட்ஸ் பர்பஸ். ஸோ அதனுடைய அடையாளம் என்ன? G7 மாநாடு இத்தாலியில் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதனுடைய அடையாளம், அதனுடைய பர்பஸ், அதாவது என்ன நோக்கத்திற்காக அது நடத்தப்பட்டது அப்படிங்கிறத பற்றின புதிய பரிமாணமாக இதை பார்க்குறாங்க ஓகேங்களா. ஸோ மூவிங் டு லேர்னிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ட் எவிடென்ட். எவிடென்ட் அப்படின்னா கிளியராக தெரியறது சரிங்களா. கிளியர்லி விசிபிள், ஈஸியாக சீன் ஆகிறது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறதா வந்து எவிடென்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேர்ட் ரீகோர்ஸ். ரீகோர்ஸ்னால் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் ஹெல்ப் கேட்குறது, இல்லைன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் ஒன்றை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை தான் வந்து ரீகோர்ஸ் சொல்கிறோம். ஸோ இதுக்கான க்ளூ என்னென்னா, திரும்ப ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒருத்தங்களுடைய ஹெல்ப்போ இல்லை வந்து ஒருத்தங்களை யூஸ் பண்ணிக்கிற சுச்சுவேஷனோ அமையும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் கொஹிரண்ட் அப்படின்னா கிளியராக இருக்கிறது, ஐடியாஸ் தாட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி லாஜிக்கலாக இருக்கிறது தான் வந்து கொஹிரண்ட் ஓகேங்களா. ஐடியாஸ் தாட்ஸ் வந்து லாஜிக்கலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து கொஹிரண்ட். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் கோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமைப்பு. ஸோ எல்லாருமே இங்கே வந்து ஒரு கூட்டமைப்பாக ஹியர் இருக்கும் பொழுது ஒரு ஐடியாஸோ லாஜிக்கலாக தான் இருக்கும், அந்த தாட்ஸுமே லாஜிக்கலாக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் டிரான்சென்டட் அப்படின்னா ஃபர்தராக முன்னேறி போகிறது, அதாவது ஒரு லிமிட்ஸ்லேருந்து, யூஸ்வலான லிமிட்ஸ்லேருந்து இன்னுமே அந்த எல்லையை தாண்டி போகிறது தான் வந்து டிரான்சென்டட் ஓகேங்களா. இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் ஒரு எல்லை தாண்டிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த சீனில் வந்து அந்த எல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகி மறுபடியும் தாண்டி போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லிமிட்ஸில் அந்த பார்டரை தாண்டுறதான் வந்து டிரான்சென்டட். நெக்ஸ்ட் ஒன் அப்பாஜி. அப்பாஜினா கிளைமேக்ஸ் ஓகேங்களா. ஒரு மீனிங் கிளைமேக்ஸ். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் சம்திங்னுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. இப்படி ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா இதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குமோ அதுதான் வந்து அப்பாஜி. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா. ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டால் அதில் கிளைமேக்ஸ் சொல்லலாம். ஒரு டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அதோட ஹையஸ்ட் ரீச் என்னவாக இருக்கும், இதுக்கு மேலே அது வந்து போகவே முடியாது, அதுதான் அந்த கடைசி லெவல் தான் வந்து அப்பாஜி ஓகேங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பாலஜிஸ் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா கடைசி லெவல், கடைசி எக்ஸ்டென்ட்டில் தான் நம்ம அப்பாலஜிஸ் கேட்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ஃபர்வெண்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீலிங், ஒரு அதை வந்து ஷோ பண்ணுறது, இல்லைன்னா அதை நம்ம பெற்றிருக்கிறது சரிங்களா. ஹேவிங் ஆர் ஷோயிங் ஸ்ட்ராங் ஃபீலிங் தான் வந்து ஃபர்வெண்ட். ஹேவ் அல்லது ஷோ, நம்ம பெற்றிருப்போம் அல்லது அதை வந்து நம்ம காமிப்போம், ஃபர்வெண்ட் தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு ஃபீவராக இருக்கும், இல்லைன்னா அது வந்து நம்ம வெளிப்படுத்துவோம், ஃபீவரை வெளிப்படுத்துவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் என்லைட்டன்ட் அப்படின்னா பீப்புள்ஸ் நீட் அல்லது அவங்களுடைய சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, புரிஞ்சுக்கிறதா வந்து என்லைட்டன்ட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டன்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு மக்களுடைய சுச்சுவேஷனையும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அனாடைன். அனாடைன்னா ஒரு தீங்கு விளைவிக்கும் நோக்கம் இல்லாமல், அஃபென்ஸை ஏற்படுத்துகிற நோக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்தாக, வலிக்கு மருந்தாக இருக்கிறதையும் நம்ம இதை சொல்லலாம். அஃபென்ஸ் மேக் பண்ணாமல் ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறதா வந்து அனோடைன். ஃபார் எக்ஸாம்பிள் அனோடைன் மியூசிக்னு சொல்லுவோம். அனோடைன் மியூசிக்னால் வலிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு இசை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பெயினுக்கு மருந்தாக இருக்கிறது அனோடைன். அப்ஜூரிங் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது, ஒரு பிலீஃபாக இருக்கலாம், ஒரு கிளைமாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் கைவிடுதல் தான் வந்து அப்ஜூரிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரிவைவ்னா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக மறுபடியும் உருவாக்குறது தான் ரிவைவ், புதுப்பித்தல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து ரீவைவ் அப்படின்னா திரும்ப புதுப்பித்து ஒரு ஸ்ட்ராங் ஆகிறது, ஹெல்தி ஆகிறது. ஃப்ளெட்ஜ்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மயமாக இருக்கிறது தான் வந்து ஃப்ளெட்ஜ்லிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளெட்ஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தான் நீங்கள் அந்த ஃப்ளெட்ஜ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃப்ளெட்ஜ் இன் த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறுதிமொழி. ஸோ ஃப்ளெட்ஜ் எப்போ எடுப்போம்னா ஃப்ளெட்ஜ்லிங் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பஞ்ச் அப்படின்னா ப்ளோ, ஒரு அடி, ஒரு ஹிட்டு தான் வந்து பஞ்ச். அவுட்ரீச் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம எஸ்டர்டே பார்த்தோம், ஒரு எக்ஸ்டென்ட்டில் ரீச் ஆகிறது தான் சரிங்களா. ஃபர்தராக இன்னும் ரீச் ஆகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா, ஒரு எக்ஸ்டென்ட்டில் ரீச் ஆகிறது தான் வந்து அவுட்ரீச். நெக்ஸ்ட் ஒன் ட்ரோப். ட்ரோப்னா ரொம்ப மச்சாக இருக்கிறது, டூ மெனியாக இருக்கிறது தான் வந்து ட்ரோப் ஓகேங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப் வந்து டூ மெனியில் இருக்கும், நிறையா இருக்கும், மச் மோராக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
நெக்ஸ்ட் ஒன் ஹெயில்டு. ஹெயில்டுனா பப்ளிக்காக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது. குட்டோ பேடோ ஸ்பெஷலோ எதுவாக இருந்தாலும் பப்ளிக்காகவே இது ஸ்பெஷல் இது குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து ஹெயில்டு. ஓகேங்களா? பேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு குட் ஸ்பெஷலை பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுறது தான் வந்து ஹெயில்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பெஷல் ஒன்னையோ குட் ஒன்னையோ நம்ம வந்து சொல்ல தவறிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அது ஃபெயில் ஆயிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சே பப்ளிக்லி அபவுட் குட் திங்ஸ் தான் வந்து ஹெயில்டு. ரோலப் அப்படின்னா அரைவ் ஆகிறது, லேட்டாக அரைவ் ஆகிறது தான் வந்து ரோலப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோல் ஆன்னு சொல்லிடுவாங்க ஃபிலிம்லையெல்லாம். பட் ஆனால் அவங்க லேட்டாக தான் அரைவ் ஆவாங்க ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டர்ஸ் எல்லாமே ரோல் ஆன் சொன்னதுக்கப்புறம் லேட்டாக தான் அரைவ் ஆவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேக்கி அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஷேக் ஆகிற ஒரு விஷயம். அதாவது நம்ம ஃப்ரைட்டனாக இருக்கும் பொழுது, பயமாக இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம வீக்காக இருக்கும் பொழுதோ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பாடி ஷேக்கிங்கை ஃப்ரைட்டன்னால் ஏற்படுறத ஷேக்கின்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங் ஃபர்மாக இல்லாமல் டிட்டர்மினண்ட்டாக இல்லாமல் வீக்காக இருக்கிறதையும் நம்ம வந்து ஷேக்கின்னு சொல்லுவோம். ஃபர்ம்னா உறுதி, உறுதி இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம ஷேக்கின்னு சொல்லுவோம். பாடி வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பயமாக இருக்கும் பொழுதோ இல்லை வந்து நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுதோ ஏற்படக்கூடிய நடுக்கத்தையும் ஷேக்கின்னு சொல்லுவோம். என்ஹான்ஸ் உங்களுக்கே தெரியும், இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா? இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் முன்னேறி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் என்ஹான்ஸ். ஃப்ராக்ஷியஸ் அப்படின்னா இரிட்டபிள். எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் வந்து ஏதாவது பண்ணிட்டு கிரம்பியாக ஏதாவது வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் ஃப்ராக்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். கிரம்பி. சரிங்களா? ஒரு பேட் டெம்பரை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஃப்ராக்ஷியஸ். ஓகேங்களா? இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த மாதிரி கிரம்பியாக பேட் டெம்பராக நம்மளை வந்து உருவாக்கிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிட்ஸ்னால் இது வேர்ட்லேயே மீனிங் இருக்குது பாருங்கள், மிட். ஓகேங்களா? ஒரு மிட்டு தான் வந்து மையப்பகுதி தான் வந்து அமிட்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து அமிட்ஸ்ட் இன் த சென்ஸ் மையப்பகுதி, மிட் மத்தியில். பைலேட்ரல்னால் இரு தரப்பு. சரிங்களா? 2 கண்ட்ரீஸாக இருக்கலாம், 2 குரூப்ஸாக இருக்கலாம். ஸோ 2 தரப்பினரை பற்றி பேசுகிறது, 2 தரப்பினரை பற்றி பேசுகிறது தான் வந்து பைலேட்ரல். இதுலேயே இருக்குது பாருங்கள். ஸோ பைனாலே 2. ஓகேங்களா? ஸோ லேட்டர் அப்படின்னா 2 டிவிஷன்ஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பைலேட்ரல் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்பை பற்றி பேசுகிறது தான் பைலேட்ரல். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.